எங்கள் அண்ணா பையன் எல்லா வீடியோஸும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற நம்ம வீடியோஸை ஏன் சித்தப்பா அப்லோட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி கேட்டான். சரி என்னடா வச்சுருக்க அப்படின்னு கேட்டதுக்கு லவ் பேர்ட்ஸ் முட்டையை கொண்டு வந்து காட்டினாங்க. இதை பார்த்த உடனே நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய குருவிக்கூட ஞாபகத்துக்கு வந்துச்சு. சரி அப்படின்னு போய் எட்டி பார்த்தா உள்ள 3 முட்டை அழகழகாக இட்டு வச்சுருந்துச்சுங்க. முதல்ல பொரிஞ்சு வரட்டும், அதுக்கப்புறம் என்ன குருவி அப்படின்றத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தேன். அவனோட குருவி முட்டைகள் 2 நாளில் பொரிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு குருவி பொரிச்சிருச்சு, இன்னொரு முட்டை பொரிக்காமையே இருந்துச்சு. நம்ம குருவி முட்டையும் கண்டிப்பாக பொரிச்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா, ரொம்ப அழகா 3 குஞ்சுகள் பொரிச்சிருக்குங்க. என்னோட சத்தம் கேட்டதும் அது என்ன நெனச்சுக்கிச்சு, தாய் வந்துருச்சு அப்படின்னு நெனச்சுக்கிச்சு போல, மேலே பார்த்து வாய திறந்து அழகா கத்துச்சுங்க. நம்ம ஊரில் இது சரியான மழை காலம். எப்போ எந்த மரம் கொடை சாயும் அப்படின்னு தெரியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால 2 குச்சியை வச்சு நம்மனால ஆனது ஒரு முட்டு கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு 2 குச்சிகளை எடுத்து ஒரு கட்டு கம்பியை எடுத்து கட்டு போட்டு கிளம்பிட்டேங்க. சிட்டுக்குருவிகளை பார்த்த உடனே பசங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சித்தப்பா நான் வளர்த்துக்கிறேன், நான் எடுத்துகிட்டு போய் சரியாக இதுக்கு தீவனம் போட்டு வளர்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிலாம் சொன்னாங்க. நான் தான் விடலை. பறவை தான் பாதி சிரித்த உணவை தான் அதுக்கு கொடுக்கும், அப்படி நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க ரொம்ப வருத்தமாயிட்டாங்க. வெட்டியாக பேசுகிறத விட்டுட்டு வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 20 நாளைக்கு இந்த மரம் சாயாமல் இருந்தால் போதும், குருவிகள் ரெக்க முளைச்சி பறக்க ஆரம்பிச்சிரும். சில செயல்களால் நமக்கு எந்த லாபமும் இல்லை அப்படின்னாலும், அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய மன நிம்மதி அப்படின்றது அலாதியானது. இதுங்க கடைசியாக கத்துனது எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறது மாதிரியே இருந்துச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.